வணக்கம். நெறைய மனிதர்கள் இப்போ எனக்கு மனசுல நிம்மதி இல்ல. ஒரே கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு தியான மையத்துக்கு போலாமா? தியானம் பண்ணலாமா? அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த மாரி இடத்துக்கு போகாதீங்க. உங்களாலேயே உங்களோட மனச திருப்திப்படுத்தல, அமைதிப்படுத்த முடியல அப்படின்னா, வேற ஒரு 3வது மனுஷர எப்படி அமைதிப்படுத்துவாங்கன்னு நீங்க நெனச்சு நம்பி போறீங்க. உங்கள நீங்க முதல்ல நம்புங்க. நாம நல்லா இருக்கிறோம்னு நம்புங்க. 3வது ஒருத்தர் சொல்றத நீங்க நம்பி போகாதீங்க தயவு செஞ்சு. அங்க போறதுனால எந்த ஒரு நல்லதும் நடக்க போறதில்ல. நீங்க போனீங்கன்னா, உங்கள மெஸ்மரிசம் மட்டுமே பண்ணி, ஒரு குறிப்பிட்ட வழிகள ஃபாலோ பண்ண வைப்பாங்களே தவிர, உங்களோட நிஜ பிரச்சனைகள கண்ணு முன்னால இருந்து அழிச்சிருவாங்க. கண்ணு முன்னால இருந்து அழிப்பாங்களே தவிர, உங்களோட பிரச்சனைகள தீர்த்து வைக்க மாட்டாங்க. நீங்க போனீங்க அப்படின்னா, இறைவன் உங்கள தேர்ந்தெடுத்துருக்காரு. நீங்க தான் மிகச்சிறந்த ஆத்துமா. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க போவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பழகுறதுக்கு 7 நாள் போதும். அதாவது உங்களோட பழக்கவழக்க நடைமுறைகளை மாற்றுதற்கு. நீங்க போனீங்க அப்படின்னா, சில 1, 2 படங்கள்லாம் காட்டுவாங்க. நீங்க இப்படி இருந்தீங்க. அதனால இப்படி ஆயிட்டீங்க. அப்படிங்கிறோம். ஆமா இப்படி இருந்தோமா அப்படின்னு நாம யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த பாயிண்ட்ட போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த இடத்துல சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சுட்டீங்க, திரும்ப கேள்வி கேட்டுட்டீங்கன்னா தான் அவங்கள லாக் பண்ணிருவீங்களே. முதல்ல உங்களோட சிந்தனைகள அழிக்கணும். சிந்தனைகள அழிக்கணும். அழிச்சா தான் நீங்க உங்களோட டிப்ரஷன்லேருந்து வெளிய வருவீங்க. ஒரு அமைதி இல்லாம ஒரு நிலைமை இருக்கும். அதுலேருந்து நீங்க வெளிய வருவீங்க. உண்மைய சொல்லப்போனா பிரச்சனைகள எதிர்த்து போராட சொல்லல அவங்க. அவங்க பிரச்சனைகள எதிர்த்து போராட வைக்கல. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய தள்ளுறாங்க. நேருக்கு நேர் நிக்கிற சிங்கம் நிக்குது, சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல இருந்து, ஒரு குறுக்க ஒரு பாதைய போட்டு இதில ஓடு அப்படின்னு சொல்லி வழிய காட்டுறாங்க. ஆனா, நீங்க குறுக்க போற வழி ஒரு பொதக்குழின்னு உங்களுக்கு தெரியாது. சிங்கத்த தாண்டி தான் நீங்க பின்னால ஜெயிச்சு ஊருக்கு போயிருவீங்க, காட்டுல இருந்து. நீங்க பொதக்குழிய பார்த்து போனீங்கன்னா, பொதக்குழியில தான் விழுந்து கிடக்கணும். பொதக்குழி மட்டும் தான் அது. வேற எதுவுமே கிடையாது. உங்கள போய் ஒரு சில பல விஷயங்கள சொல்லி, நான் உங்கள ஏமாத்தணும்னு நெனச்சோம்னா, முதல்ல உங்களோட சிந்தனைய அழிச்சிருவேன். அடுத்த சிந்தனைகள நான் அழிச்சிருவேன். அதத்தான் அவங்கலாம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணுங்க, அத பண்ணுங்க நல்லாயிரும்னு சொல்லி, ஒரு 3வது ஒரு மனுஷர் சொல்லியிருப்பாரு. இறைவன் அப்படி இருக்க சொன்னாரு, இறைவன் இப்படி இருக்க சொன்னாரு. யார்ட்ட சொன்னாருன்னு கேட்டா, அவரு எனக்குள்ள தான் சொன்னாரு அப்படிங்கிறாய்ங்க. எங்க ஊர்லேயும் தான் சாமிகள்லாம் ஆடுது. அந்த சாமியெல்லாம் நீ அப்படிதான் இப்படின்னு சொல்லவே இல்லையே. போனோம்னா, நீ இதனால கஷ்டப்பட்டுருக்கிற, அதனால கஷ்டப்பட்டுருக்கிற, இந்த கோயிலுக்கு போனா இப்படி சரியாயிரும், அந்த கோயிலுக்கு போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சாமி ஆடுறவங்களும் அப்படிதான் சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் உங்களுக்குள்ள வர சாமி மட்டும் ஏன் நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல குடும்பத்தோட வாழக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. குடும்பத்தோட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எதுக்கு இருக்கிற குடும்பத்தெல்லாம் பிரிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க குடும்பத்திலே இருந்துகிட்டு தியானம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்புறம் புருஷன் கூட சேர்ந்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. புள்ளைங்கெல்லாம் தனி ஆத்துமாங்கிறீங்க. நீ தனி ஆத்துமா, நீ ஒரு ஆம்பள ஆத்துமாங்கிறீங்க. பொம்பளைகிட்ட போய் நீ ஆம்பள ஆத்துமா, எல்லாருமே ஆண் ஆத்துமாங்கிறீங்க. ஒரு கூட்டுக்குள்ள ஒரு சேவலையும், கோழியும் அடைச்சு வச்சு, ஒரு 10 நாளைக்கு விட்டா, அது ஒண்ணா சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்துரும். முட்டை கிட்டலாம் போட்டு குஞ்செல்லாம் பொரிச்சிரும். அதே கூட்டுக்குள்ள 2 சேவல விட்டோன்னு வைங்களேன், 2 சண்டை தான் போடும். அத மாதிரி நீங்க போயினோன்னே, முதல்ல உங்க குடும்பத்த 2ஆ பிரிக்கிறதுக்கு உண்டான வழிய சரியா செஞ்சிடுறீங்க. 2 சேவல், 2மே ஆணாத்துமா அப்படின்னு சொல்லி, நீ வேற நான் வேறன்னு சொல்லி முதல்ல தனியா பிரிச்சு விட்டுறீங்க. நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி நெறைய வரமுறைகள குடுத்துடுறீங்க. கடைசில பார்த்தா, நீங்க சொன்னத மட்டும் தான் கேட்க முடியுதுங்க. வீட்ல வேலையே பார்க்க முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனுஷங்களுக்கு பிரச்சனைகள் வராம இருக்காது. ஏன்னா, உங்கள போல நான் இல்ல, என்ன போல நீங்கள் இல்ல. என்னோட அதிர்வு வேற மாரி இருக்கும், உங்களோட அதிர்வு வேற மாரி இருக்கும். முதல்ல நம்புங்க, உங்களையே நீங்க நம்புங்க. கோயிலுக்கு போங்க. நெறைய தேவாலயங்கள் இருக்கு, தேவாலயம் போங்க. தர்கா போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. எல்லா இடத்துலயுமே
அவங்க சொல்லிக் கொடுக்கறது நம்பிக்கை தான். இறைவனை இப்படி காணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. நம்பிக்கை தான் எல்லாமே. நிறைய விளம்பரத்தில் சொல்ல நம்பிக்கை தானே எல்லாமே அப்படிம்பாங்க. உண்மையிலே நம்பிக்கை தாங்க எல்லாமே. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறீங்க அப்படின்னா, கணவனுக்கு மனைவி மேலே இருக்கிற நம்பிக்கை, மனைவிக்கு கணவன் மேலே இருக்கிற நம்பிக்கை. 2 பேருமே நம்பிக்கையில் பேரின் மட்டும்தான் வாழ்றீங்க. ரூபா நோட்டில் பாருங்கள், கீழே கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பாரு, நான் இதை நம்பிக்கையின் பேரில் இதை 10 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அந்த காசை கொண்டு போய் கடையில் கொடுத்து 10 ரூபான்னு நம்பிக்கையில் தான் வாங்குறான். இதை போய் இன்னொருத்தண்ட கொடுத்து 10 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டு 10 ரூபா போட்டிருக்குது பாரு, 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு, இது என்னடா ஆயுதத்தை கொடுத்து என்ன ஏமாத்துறேன்னு சொல்லி தூக்கி போட்டான்னு வைங்களேன், அந்த நம்பிக்கையை உடச்சிட்டான்னு வைங்களேன், எதுவுமே இல்லைங்க. அதனால் நம்பிக்கையோட வாழுங்க. முதல்ல உங்களே நீங்கள் நம்புங்க. என்னால் முடியும், நாம் நல்லா இருக்கிறோம் நம்புங்க. இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, இந்த வாழ்க்கை இறைவன் தான் கொடுத்தாரு, இதில் வாழ சொல்லியிருக்காருன்னு நினச்சி நம்பி வாழுங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுக்காக 3வது ஒரு தியான மையத்தில் போய் நான் தியானம் கற்றுக்கிறேன்னு சொல்லி 3வது ஒருத்தர் மனசனோட கருத்துக்களை ஏற்றுடாதீங்க. அவங்களாம் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. 4-5 பிள்ளைங்கள்லாம் பெற்று முடிச்சுட்டு கடைசியில் நான் தியானம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தியானம் சொல்லி கொடுக்குறாங்களாம்மா. என்னென்னு ஆணும் பண்ணு சேரக்கூடாது அப்படி. சரியா ராசா, நீ சொல்கிற ரைட்டு தான். அதை கல்யாணம் முடிஞ்சவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது, கல்யாணம் முடியாதவங்க கிட்ட போய் சொல்லணும். இருக்கிற குடும்பத்தை 2ஆக பிரிக்கக்கூடாது.